விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று தைப்பூச திருநாளானது வருகிறது. இந்த தைப்பூச திருநாளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் இணைந்து வருவதனால இந்த ஒரு நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது இந்த மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளானது காத்திருக்கிறது, அதனை எப்படி சமாளிப்பது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பலன்களை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலுமே அர்த்தாஷ்டம குருவாகவும் இருக்கின்றார். அதனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றங்கள், ஆரோக்கிய பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது ஏற்படும். அதிக விரயங்களும் கூட பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. பொதுவாக இது போன்ற நேரங்களில் வீண் விரயங்களில் இருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதோ, கட்டிட வீட்டை பார்த்தீங்கன்னா புதுப்பிப்பதோ, பழுது பார்ப்பதோ, இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து வரலாம். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது வீண் விரைய செலவுகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள முடியும். ஆன்மீக பயணங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. ஆதாயத்தை காட்டிலுமே விரயங்களானது கூடும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் குரு. அவரது வக்ர இயக்கங்கள் நன்மைதான் என்றாலுமே அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதனால ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அதேபோல் தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் மேலுமே பார்த்தீங்கன்னா நீடிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் தானாகவே உங்களுடைய மனக்கலக்கத்தை உருவாக்கும். குருவினுடைய பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளானது வரலாம். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு வழியாக தீரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனாலுமே புதிய முயற்சிகளில் தடைகள் கொண்டே இருக்கும். தன்னம்பிக்கையை தளர விடாமல் பார்த்து கொள்வது நல்லது. நீண்ட தூர பயணங்கள் பலனை கொடுக்கக்கூடிய விதமாக அமையுங்க. சொந்த ஊரில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய, வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டு. எடுத்த முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கும். வாகன மாற்றம், இடமாற்றங்களானதும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகுங்க. இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறுமே பார்த்தீங்கன்னா குருவிற்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு இல்லத்திலும் குரு கவசம் பாடி குரு பகவானை பார்த்தீங்கன்னா வணங்குவது ரொம்ப சிறந்தது. உங்களுடைய ராசிக்கு 4, 7க்கு அதிபதியானவர் புதன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றார். அதனால் பெற்றோர் வழியிலும் களத்திர வழியிலும் பார்த்தீங்கன்னா செலவுகளானது ஏற்படலாம். இடம் பூமி வாங்கக்கூடிய சுப செலவுகளும் உண்டாகும். அதேபோல் பிள்ளைகளினுடைய திருமணத்தை பேசி முடித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரமும் பார்த்தீங்கன்னா அமைத்து கொடுப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஆரோக்கிய தொல்லைகளானது ஏற்படலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடுகளானது தேவை. புதிய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்வீர். மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 7/2/2020 அன்று கும்பராசிக்கு செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா 12இல் மறைவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகங்கள் என்பதற்கேற்ப பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றமும் புது முயற்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. பயணங்களால் பலன்களானது கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை பார்த்தீங்கன்னா சாதித்துக் கொள்வீர்கள். இந்த காலத்தில் சுக்கிர வழிபாடு சுகத்தை வழங்கக்கூடியதாக காணப்படும். அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படுங்க.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சிகளை பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. கலைஞர்கள் புதிய இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சிகளானது உண்டு. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறரை வழிநடத்தக்கூடிய நாணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு சுகஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருந்தாலுமே உங்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை விளக்குவார். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களினுடைய துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தேவையான பணமானது இப்பொழுது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகுங்க. உங்களுடைய சப்தமாதிபதி புதன் இந்த ஒரு நேரங்களில் சாதகமாக சஞ்சரிப்பதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நிம்மதியானது இருக்குங்க. உடன் பணிபுரிபவர்களினுடைய ஆதரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்குங்க. அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. பணவரவுகளும் திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணத்தில் ஆதாயங்களும் ஏற்படும். உடலில் இருந்த நோய், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது விலகப் போகிறது. உங்களுடைய கணவன் மனைவிக்குள் இருந்த இணக்கமான நிலைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளினுடைய நிலைகளானது உயரப்போகிறது. கலைஞர்களினுடைய திறமைகளும் இப்பொழுது வெளிப்படும். விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடியும் விலகி எதிர்பார்த்த வரவுகளானது உண்டாகுங்க. மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறையும் உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயருங்க. கணவன் மனைவி உறவில் சுமூகமும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதங்களானது யோகமானதாக இருக்க போகிறது. சூரியன், செவ்வாய், கேது, சுக்கிரன், புதன் என்ற கிரகங்களினுடைய சஞ்சார நிலைகள் இந்த மாதங்கள் சாதகமாக இருப்பதனால கடந்த மாதங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே, பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போக போகிறது. உடல்நிலையும் மனநிலையும் சீராகுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் வரவே அதிகரித்து கொடுப்பர். நஷ்டத்தில் இயங்கிய தொழில்களுமே இப்பொழுது லாபம் காண ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணமானது வருங்க. திருமண வயதினருக்கு திருமணங்களானது நடந்தேறும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்குமே பிரிந்தவர்களுக்குமே மறு திருமணத்திற்குரிய வாய்ப்புகளானது ஏற்படும். கருத்து வேறுபாட்டினால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய தைரியங்களானது இப்பொழுது ஏற்படும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. நட்புகளால் நன்மைகளானது உண்டாகும். அதேபோல் இந்த மாதங்கள் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால நடை உடை எல்லாமே மாறுங்க. முகத்தில் மகிழ்ச்சியானது தெரியும். பொன், பொருள், புதிய வாகனம் என்று சிலருக்கு சேரும் என்றாலுமே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகும் செலவுகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, அத்தியாவசியமான செலவுகள் என்று கையிருப்பானது கரையும். இல்லையெனில் கடன் வாங்கியாவது செலவு செய்யக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சியால் முன்னேற்றங்கள் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதங்கள் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது. அதேபோல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. கலைஞர்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்களானது உண்டாகும். அதேபோல் கல்வியாளர்களினுடைய நிலைகளானது உயருங்க. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். கேட்ட இடத்தில் இருந்து பணமானது கிடைக்குங்க. புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவர். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளானது கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவுடன் புதிய பொறுப்புகளானது வரும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் முடிவுகளானது உண்டாகுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகுங்க. அதேபோல் இந்த மாதங்கள் முழுவதுமே வருமானத்துடன் வசதியை வாழ்ந்திடக்கூடிய நிலைகளானது இருக்கும். ஆனாலுமே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கர்மகாரகனும் யோகக்காரகனும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தியாக செலவுகளை உண்டாக்குவார். சேமிப்புகளும் கரையுங்க. சிலருடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறும். சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளானது இருக்கும்.
விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு மனதில் தெளிவுகளானது இருக்கும். படிப்பில் அக்கறையும் கூடுங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது விலகும். விற்பனையும் வருமானங்களும் உயரும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.